Whatever is unsettled in your life, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அன்செட்டில்டாக இருக்கிறதோ, this month God is going to settle it down. இந்த மாதம் தேவன் அதை செட்டில் செய்ய போகிறார். Today God wants to promise you, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். whatever was stopping your blessing, எதெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டு இருந்ததோ, whatever was stopping your blessing, எந்தெந்த காரியங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை God தடுத்ததோ, is going to drive it out, கர்த்தர் அவை எல்லாவற்றையும் துரத்த போகிறார். and He is going to bless you with inheritance. பெரிய சுதந்திரத்தை குறித்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க You will not போகிறார். see the resistance anymore, நீங்கள் இனிமே அந்த தடைகளை காண மாட்டீர்கள். because God is going to settle you down. ஏன்னா கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போகிறார். The Lord promises, கர்த்தர் இப்படியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். I am going to multiply on you. உன்மேல் நான் அந்த பெருக்கத்தை செய்ய போகிறேன். That means whichever company you are in, நீங்க எந்த கம்பெனியில வேலை செய்கிறீர்களோ, because of you, உங்களின் நிமித்தம் there is going to be a ஒரு multiplication. பெரிய பெருக்கம் வரப்போகிறது. Because of you, உங்கள் நிமித்தம் the company is going to be blessed. அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட The போகிறது. business is going to be blessed. அந்த எல்லா வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. Because of your house, உங்கள் வீட்டு நிமித்தம் your community is going to be blessed. உங்கள் சமுதாயமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. God is going to bless and increase you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக போகிறார். and you are going to bring much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறீர்கள். One side there is going to be restoration, ஒரு பக்கம் மறுசீரமைப்பு நடைபெற போகிறது. there is another side where new beginnings are going to happen. Amen. இன்னொரு பக்கத்துல புதிய ஆரம்பங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. September is a time of settlement. செப்டம்பர் என்றாலே செட்டில்மெண்ட் என்று அர்த்தம். Turn to your neighbor and say, settlement is coming. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, செட்டில்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. Whatever is unsettled in your life, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அன்செட்டில்டாக இருக்கிறதோ, this month God is going to settle it down. இந்த மாதம் தேவன் அதை செட்டில் செய்ய போகிறார். How many of you believe that? Say amen. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று Come on, சொல்லலாமா? somebody keep your hands on your chest and say, my settlement is coming. ஆமென். உங்கள் கைகளை இருதயத்தின் மேல வைத்துக் கொண்டு சொல்லுங்க, என் செட்டில்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. How many of you believe that? Say amen. Amen. I want you to turn your Bible to Numbers chapter 33. என்னாகமம் 33ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். And verse 53. 53ஆம் வசனம். தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். Somebody said amen. Amen. Take possession of the land and settle in it, for I have given you the land to possess. Amen. Today God wants to let you know, இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு சொல்ல இருக்கிற காரியம் அதுதான். the Lord wants to tell you that you have to take possession. நீங்கள் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். And the Lord says, settle in it. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரித்து அங்கே குடியிருக்க வேண்டும். Somebody shout amen. Amen. Hallelujah. Hallelujah. The Lord says, take possession. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் அதை சுதந்தரித்து And you got to settle in it. நீங்க அந்த இடத்தில் செட்டில் ஆக வேண்டும். God will give you vision, கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார். but you and I have to take possession. ஆனா நீங்களும் நானும் தான் போய் அதை சுதந்தரிக்க When வேண்டும். we take the possession, நாம் அதை சுதந்தரிக்கும் பொழுது we will settle in it. அந்த இடத்துல நாம் செட்டில் ஆகி விடுவோம். The job of taking possession lies upon you and me. நீ சுதந்தரிப்பது என்பதை நீங்களும் நானும் தான் செய்ய வேண்டும். Vision is for an appointed time, தரிசனம் குறித்த காலத்திற்கு but when the வைக்கப்பட்டிருக்கிறது. right time comes, ஆனா அந்த சரியான ஏற்ற வேளை வரும் பொழுது it is our responsibility to settle in it. நம்ம கடமை தான் அந்த இடத்துல போய் சுதந்தரித்து இருப்பதற்கு. And the Lord wants to let you know, கர்த்தர் இந்த காரியத்தை சொல்ல it is விரும்புகிறார். time for you to settle down. நீங்க செட்டில் ஆகிற நேரம் ஆயிற்று. The Lord is going to settle you down. கர்த்தர் உங்களை சுதந்தரிக்க செய்ய போகிறார். Whatever was unsettled in your family, எதெல்லாம் உங்க குடும்பத்துல அன்செட்டில்டாக இருந்ததோ, everything is going to settle down. ஒவ்வொரு காரியமும் செட்டில் ஆக போகிறது. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. Why settle? ஏன் நாம்
நாம் செட்டில் ஆக வேண்டும். Because it is God's promise. ஏன்னா அது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. It is a promise unto you. உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. Why settle? ஏன் நாம் செட்டில் ஆக Because வேண்டும்? God promised you that He will give you a place and He will settle you down. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு இடத்தை தருவேன், நீங்கள் அதை சுதந்தரித்து அந்த இடத்தில் தங்க வேண்டும். He said He will give you a promise and He will fulfill it. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை அவர் நிறைவேற்ற போகிறார். The promise has to come into possession. உங்கள் வாக்குத்தத்தம் சுதந்தரிப்பாய் வர வேண்டும். So the possession happens when you settle down. நீங்க செட்டில் ஆகும்போது அந்த சுதந்தரிப்பு நடைபெறுகிறது. Somebody say promise. வாக்குத்தத்தம், சொல்லுங்க promise, வாக்குத்தத்தம், possession. சுதந்தரிப்பு. How many of you believe you're going to possess the blessing? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? In Psalm 78:55, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில், He drove out nations before them and allotted their lands to them as an inheritance. He settled the tribes of Israel in their homes. அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. Today God is going to drive out all the resistance against you. உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா எதிர்ப்பையும் தேவன் துரத்தி விட போகிறார். Somebody lift your hands and say amen. ஆமென். Today God wants to promise you இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். whatever was stopping your blessing, எதெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு இருந்ததோ, whatever was stopping your blessing, எந்தெந்த காரியங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை God தடுத்ததோ, is going to drive it out கர்த்தர் அவை எல்லாவற்றையும் துரத்த போகிறார். and He is going to bless you with inheritance. பெரிய சுதந்திரத்தை குறித்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க You will not போகிறார். see the resistance anymore நீங்கள் இனிமே அந்த தடைகளை காண மாட்டீர்கள். because God is going to settle you down. ஏன்னா கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போகிறார். It might be some very big kings, பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்கக்கூடும், or it might be giants. இல்லனா பெரிய ராட்சதர்களாக இருக்கக்கூடும். If it is king or it is giants, it is equal in the eyes of God. தேவனுக்கு முன்பாக ராஜாவும் ஒன்றுதான், ராட்சதர்களும் ஒன்றுதான். God will bring them down கர்த்தர் அவைகளை கீழே தள்ள because போகிறார். it is your time for possession. ஏனால் உங்கள் சுதந்திரத்தின் நேரம் வந்தாயிற்று. In Psalms we are reading about how the Israelites possessed. நாம் சங்கீதங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சுதந்தரிக்கிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். சாட்சியாக வாசிக்கிறோம். சாட்சியாக That வாசிக்கிறோம். means it's a fulfillment of the promise. இது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக So இருக்கிறது. where did He promise? எந்த இடத்தில் அவர் வாக்குத்தத்தம் In கொடுக்கிறார்? Exodus 34:24, யாத்திராகமம் 34:24 read it. You will see how He is promising it for the children. அதை வாசித்தோம் என்றால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று நாம் Exodus வாசிக்க முடியும். 34:24 says, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு I will drive out nations before you உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். and enlarge your territory. வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. Somebody lift your hands and shout a bigger amen. 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 Hallelujah. 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 Nobody is going to be jealous about you anymore. இனிமே உங்களை குறித்து யாரும் பொறாமைப்பட போவதில்லை. Hallelujah. Hallelujah. You know why? Because people are going to say ஏன் தெரியுமா? ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்ல போகிறார்கள், they deserve it. கண்டிப்பா இவங்களுக்கு இது தகுதியாயிற்று. There was a season when people were jealous about you. ஒரு காலகட்டத்தில் உங்களை குறித்து பயங்கர பொறாமைப்பட்டார்கள். But today, ஆனா இன்றைக்கு God is going to change the situation. கர்த்தர் சூழ்நிலைகளையே தேவன் தலைகீழே மாற்றி, Because it is the time to possess the promise. ஏனா வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற நேரம் ஆயிற்று. So God is going to give you the land. தேவன் உங்களுக்கு இடத்தை தரப்போகிறார். God is going to enlarge your உங்கள் territory. எல்லைகளை தேவன் விரிவாக்க போகிறார். And no one will covet your land. யாருமே உங்கள் இடத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். How many of you want to say amen? Amen. This is the promise in Exodus 34:24. இதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாய் யாத்திராகமம் 34:24 போடப்பட்டு இருக்கிறது. That's the fulfillment that we read. அதுதான் அந்த நிறைவேறுதலை நாம் வாசிக்கிறோம். Numbers 33:53 is when Joshua is
is splitting the land and giving it to possess to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை வகுந்து கொடுப்பதுதான் நாம் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். We read verse 54. 54 நாம் வாசிக்கிறோம். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். According to your ancestors, God is going to give you possession. Amen. Amen. சொல்லுங்க ஆமென். Amen. That means God is a faithful God. அவர் விசுவாசமுள்ள உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். Whatever you have done for God, God is going to reward you. தேவனுக்காக எதெல்லாம் செய்தீங்களோ அதற்காக தேவன் உங்களுக்கு நன்மைகளை அளிக்க போகிறார். சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. According to the tribes, God is going to reward. எல்லா கோத்திரங்களுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க That means whatever Judah has done, God is going to reward them accordingly. Amen. யூதா எதெல்லாம் செய்தாரோ அதற்கேற்றபடி யூதாவை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். Whatever was the promise is going to become your possession. எதெல்லாம் வாக்குத்தத்தமாக இருந்ததோ அது சுதந்திரமாக மாற போகிறது. Hallelujah. Hallelujah. None of God's promises are going to fail. தேவனுடைய ஒரு வார்த்தையும் வீணாய் போகாது. In Joshua chapter 21:45, யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் Joshua 21:45, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. I want you to put your name in that. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. உங்க பேர் அதுல தயவு செய்து எழுதுங்க. Please write your name on this promise which God has given. Not one of the Lord promises to Alvin Thomas failed. 2 Septembers before, God gave a promise to Edison. Amen. எடிசன் பிரதருக்கு போன செப்டம்பருக்கு முதல் செப்டம்பர் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். Last September he fulfilled it. போன செப்டம்பர் அதை நிறைவேற்றி தேவன் தந்தார். This September he is celebrating the baby's first year birthday. Amen. இந்த செப்டம்பர் குழந்தையில் முழு வருட முதல் வருட பிறந்த நாளை கொண்டாடுகிறார். You see how God is faithful. ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று பாருங்கள். He will promise you. உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருவார். And one day you will possess it. ஒரு நாள் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பீர்கள். Between the promise and the possession, you will have to go through a testing time. வாக்குத்தத்தத்துக்கும் சுதந்தரிப்புக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான ஒரு சோதனையின் காலகட்டத்தை நாம் தாண்டி வர வேண்டும். Because promise will always be like a mirage. ஏன்னா வாக்குத்தத்தமானது எப்பொழுதுமே ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு காரியத்தை போல இருக்கும். காணல் நீரை போல இருக்கும். It is like a distant vision. ஒரு தூர தரிசனத்தை போல இருக்கும். But one day, ஆனா ஒரு நாள் that dream will become a reality. அந்த கனவு ஒரு நாள் நினைவாக மாறும். What you saw in your spirit will be in the physical form. எதெல்லாம் நீங்க ஆவியில பார்த்தீங்களோ அதெல்லாம் நிஜத்தில் பார்க்க போகிறீர்கள். Even as we are meditating on the word of God, நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் I believe நான் விசுவாசிக்கிறேன் the Lord's word is settled forever in your life. தேவனுடைய வார்த்தையானது நித்தியத்துக்கும் அது செட்டில் ஆன ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Psalm 119 verse 89. சங்கீதம் 119 89வது வசனம். Psalm 119:89. சங்கீதம் 119 89வது வசனம். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. Amen. Amen. Lord, forever, O Lord, thy word is settled in heaven. Amen. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. God has spoken a word from heaven. பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு பேசி இருக்கிறார். And every word is going to be settled in your life. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக பேசப்பட்டதை தேவன் செட்டில் செய்ய போகிறார். How many of you want to say amen to that? Amen. Are you ready for some multiplication? நீங்கள் சில பெருக்கத்திற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? Come on church, are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? Come on, lift your hands and say I am ready. கரங்களை உயர்த்தி சொல்லாமா நான் ரெடியாக இருக்கிறேன். Amen. Amen. Somebody say I am ready. What is blessing?
ஆசீர்வாதம் என்றால் என்ன? If I am going to say I'm going to bless you, நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன் என்று நான் சொன்னா, that means God is going to get ready to multiply you. ஆமென். அப்படி என்றால் தேவன் உங்களை பெருக்க ஆயத்தமாக போகிறார். Whenever God blessed, எப்போலாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், there was a multiplication. ஒரு பெரிய பெருக்கம் உண்டாயிற்று. Multiplication means பெருக்கம் என்றாலே you need more place. உங்களுக்கு பெரிய இடம் தேவை. Do you understand what God is going to do? புரியுதா உங்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? If God wants to bless a person, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க போகிறார் He is going to multiply His blessing. அவருடைய ஆசீர்வாதங்களை பெருக்க போகிறார். If He is going to multiply the blessing, ஆசீர்வாதங்களை பெருக்க போகிறார். He is going to extend your boundaries. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக மாற்ற போகிறார். If He is going to extend your boundaries, உங்கள் எல்லைகளை விரிவாக்க போகிறார் என்றால் you need to buy new places. நீங்கள் புதிய இடங்களை வாங்க வேண்டும். Where is this place going to come from? இந்த இடம் எங்க இருந்து வர போகிறது? It is going to come from the promise of God. Amen. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலிருந்து இந்த இடம் வர போகிறது. Because the one who blesses you, ஏனா ஆசீர்வதிக்கிறவர், who asked you to possess the land, அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்க சொன்னவர், also has the provision for it. Amen. அவர் அதற்கான சகல தேவைகளையும் வைத்திருக்கிறார். That is the meaning of blessing. அதுதான் ஆசீர்வாதத்தின் அர்த்தம். Blessing means not only possessing the promise, ஆசீர்வாதம் என்றால் சுதந்தரிக்கிறது மாத்திரமல்ல, but also receiving the provision for the possession. Amen. அந்த சுதந்திரத்திற்கான எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்வதும் அடங்கி இருக்கிறது. Isaiah 54. ஏசாயா 54 அதிகாரம். Isaiah 54 and verse 3. 54 3ஆம் வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். You will spread out to the right and to the left. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு Your descendants will dispossess nations. பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். Hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. The next verse immediately says, do not fear, you will not be put to shame. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. Amen. சொல்லுங்களேன். Amen. Hallelujah. 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 Sir, I tried so many years. பிரதர், நான் எவ்வளவோ காரியங்கள் பல வருஷமாக I நான் did not முயற்சி possess செய்தேன். anything. ஆனா நான் எதையுமே சுதந்தரிக்க But the முடியவில்லை. Lord says, this time your promise has come to fulfillment. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விசை உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்குள் வருகிறது. Did you just understand what I'm saying? நான் என்ன சொல்லுகிறேன்றது உங்களுக்கு புரியுதா? There is a time of walking in the wilderness. வனாந்தரத்துல நடப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. But there is a time of possessing the promise in the place God has designated for you. ஆமென். தேவன் முன்குறித்த இடத்தை சுதந்தரிப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த இடம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு திறக்கும். Amen. When the designated place comes, automatically everything will open up for you. Somebody write it down. Designated blessing. Amen. Designated blessings. சொல்லுங்க, designated blessing. Amen. அப்படியானால் முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம். Amen. It means the designated blessings. Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. In Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகையில் 17:26, 17:26 வசனம். you will read about how God prepared your blessing even before the time. எப்படி ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தை ஏற்கனவே காலத்திற்கு முன்பாகவே எப்படி அவர் ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். Acts 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். God not only plans your promise, He also plans your possessions. Amen. உங்கள் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தேவன் திட்டம் தீட்டவில்லை, அவர் நீங்கள் எந்த இடத்தில் போய் சுதந்தரிக்க வேண்டும் என்பதையும் ஏற்கனவே முன் தீர்மானித்து வைத்து விட்டார். Put your pens in your diary. உங்கள் பெண்களை டைரியில வச்சிடுங்க. I'm going to say something, you're going to clap your hands. நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லாம் கரங்களை தட்ட Are போகிறீர்கள். you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? If a father is going to write the will in his son's name,
ஒரு தகப்பன் அவர் பிள்ளையின் பேரில் உயில் எழுதுவார் என்றால் he is not going to write what is not there in his hands. அவர் கைகளில் இல்லாத காரியத்தை அவர் எழுதுவதில்லை. Whatever he has already bought for the family, only that he will write as a promise. Amen. ஏற்கனவே குடும்பத்துக்காக எதை வாங்கி வைத்திருக்கிறாரோ அதை தான் சுதந்திரமாக அந்த வில் எழுதி வைப்பார். Whatever God promised you, ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ it is already in his possession. Amen. ஏற்கனவே அவருடைய கரங்களில் இருக்கிறது. By writing the will in my name, என் பேரில் அந்த பத்திரத்தை எழுதுகிறது it நிமித்தம் is going to transfer from my father's hand into my hand. என் தகப்பனுடைய கரத்திலிருந்து என் கரங்களுக்கு வரப்போகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. Amen. Amen. Glory be to the master. Amen. It is in my father's hands. என் பிதாவின் கரத்திலே இருக்கிறது. What he possesses, அவர் எதெல்லாம் சுதந்திரித்து வைத்திருக்கிறாரோ he is going to give it in my name. அது என் பேரில் எனக்கு கொடுக்க போகிறார். He has already written your name on the ground in the earth. ஏற்கனவே இந்த பூமியில நிலத்தின் மேல உங்க பெயரை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். Somewhere God has written your name. ஏதோ ஒரு இடத்துல உங்க பெயரை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். When you come into that place, நீங்கள் அந்த முன்குறிக்கப்பட்ட இடத்துல வந்து நிற்கும் பொழுது God will give you possession, God will give you provision. ஆமென். உங்களுக்கு அதற்கு வேண்டிய அந்த சுதந்திரிப்பையும் தருவார், அதற்கு வேண்டிய தேவைகளையும் தேவன் சந்திப்பார். When your daughter meets the right man, God will give you the jewels, God will give you the money to fulfill the wedding. ஆமென். உங்கள் மகள் அந்த சரியான மணமகனை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவைப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பணங்களையும் நகைகளையும் கொடுத்து காரியங்களை தேவன் வாய்க்கை செய்ய போகிறார். It is there in my father's hands. எங்க அப்பாவின் கரத்துல எல்லாமே இருக்கிறது. In Ezekiel chapter 36, எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் verse 11, 11 வசனம். listen how God promises the promise and also gives the multiplication. எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து எப்படி அந்த பெருக்கத்துக்குள் நம்மளை கொண்டு போகிறார் என்று வாசிக்கலாம். Ezekiel 36:11. 36:11 வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Somebody lift your hands and shout a bigger amen. Hallelujah. 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 You are going to acknowledge God. நீங்கள் தேவனிடத்தில் இப்படியாக சொல்ல போகிறீர்கள். You are my God. நீரே என் தேவன். Amen. Amen. Somebody lift your hands and say he is my God. அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். The Lord promises, கர்த்தர் இப்படியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். I am going to multiply on you. உன்மேல் நான் அந்த பெருக்கத்தை செய்ய போகிறேன். Multiplication on you. உங்கள் மேல் அந்த பெருக்கத்தை தேவன் செய்ய போகிறார். That means whichever company you are in, நீங்க எந்த கம்பெனில வேலை செய்கிறீர்களோ because of you, உங்களின் நிமித்தம் there is going to be a multiplication. ஒரு பெரிய பெருக்கம் வரப்போகிறது. Because of you, உங்கள் நிமித்தம் the company is going to be blessed. அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட The போகிறது. business is going to be blessed. அந்த எல்லா வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. Because of your house, உங்கள் வீட்டின் நிமித்தம் your community is going to be blessed. உங்கள் சமுதாயமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. God is going to bless and increase you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக போகிறார். And you are going to bring much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறீர்கள். Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. God is going to give you old estate and new estate. கர்த்தர் உங்களுக்கு பழைய பங்களாவையும் கொடுக்க போகிறார், புதிய பங்களாவையும் கொடுக்க போகிறார். உங்களுக்கு பூர்வீகமா வர வேண்டியதையும் கொடுப்பாரு, புதுசாவும் உருவாக்கி தர போறாரு. Amen. He's going to give you the old inheritance and he's going to create the new inheritance and give it to you. உங்களுக்கு பாழா போனதையும் கொடுக்க போறாரு,
புதுசா இருக்கிற வயல் நிலங்களையும் கொடுக்க போறார். Amen. He's going to give you the old and the broken one, and he's going to give you the new fertile lands and fields. One side there is going to be restoration. ஒரு பக்கம் மறுசீரமைப்பு நடைபெற போகிறது. There is another side where new beginnings are going to happen. Amen. இன்னொரு பக்கத்துல புதிய ஆரம்பங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. புரியலையா? எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துலயும் இடத்தை கொடுப்பாரு, புது இடத்துலயும் கர்த்தர் இடத்தை கொடுப்பாரு. In the place where you were put to shame, God is going to give you a place, and He's going to give you a new place to possess. குழந்தை இல்லாதவங்க கர்த்தர் ஒரு குழந்தையும் கொடுப்பாரு, இன்னொரு ஒரு குழந்தையும் சேர்த்து டபுள் போர்ஷனா ரெட்ட குழந்தைய கர்த்தர் உனக்கு தருவார். Amen. Because you don't have a baby, God is going to give you a child, and He's going to give you one more child and give you a double fold blessing. Come on, this is a prophetical word I'm இது ஒரு releasing. தீர்க்கதரிசன வார்த்தை உங்கள் மேல் வருகிறது. Somebody lift your hands and say amen. Amen. What was due to you, God is going to give to you, and what is new to you, God is going to give to you. Amen. உங்களுக்கு வர வேண்டியதை தேவன் தரப்போகிறார், உங்களுக்கு புதிதாக வர வேண்டியதையும் தேவன் தரப்போகிறார். Somebody type and send me, due and new are coming. Amen. டியூவும் நியூவும் வருகிறது. You see, these days I am very excited to preach. இந்த நாட்களிலே எனக்கு பிரசங்கம் செய்வது ரொம்ப உற்சாகமாக More இருக்கிறது. than singing, பாடுறதை காட்டிலும் now I am more preaching. இப்போ ரொம்ப பிரசங்கம் செய்து கொண்டு எனக்கே டவுட் ஆயிடுச்சு என் அழைப்பை பத்தி. I am more happy in preaching the word of God. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா Because every time I stand in this pulpit, ஏன்னா இந்த பலிபீடத்துல ஒவ்வொரு தடவை நான் இருக்கும் பொழுது God is giving me a new message. கர்த்தர் எனக்கு புதிய செய்திகளை தருகிறார். If you search in the internet, நீங்க இன்டர்நெட்ல இதை சர்ச் பண்ணினா this message is not available. இந்த செய்தி கண்டிப்பாக அங்க காணப்படாது. Why? ஏன்? Because it was fresh manna given to your pastor. ஏன்னா உங்க பாஸ்டருக்கு கொடுக்கப்பட்ட புதிய மன்னாவாக இருக்கிறது. இது பழைய புளித்த மாவு இல்ல, இது ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காக சமைச்சது. Amen. This is fresh and newly baked for you. This is the prophetic word for you. இது உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. I am going to multiply you, saith the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பெருக பண்ண போகிறேன். And you are going to bear fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறீர்கள். பாருங்க, அந்த எசேக்கியேல் 36:11ல பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அதுனா என்ன தெரியுமா அர்த்தம்? Amen. You know what it means? பெருக்கம்னா இன்க்ரீஸ். Amen. பலுகுதல் என்று சொன்னால் கனி கொடுத்தல். கனி கொடுத்தல். Where you are put to shame, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, God is going to multiply you. கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். Somebody shout amen. Amen. In Genesis chapter 41:52, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் you will read about how Joseph is so filled with God's spirit, and he is how God has blessed him in the land. அந்த தேசத்திலே எப்படி யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Genesis 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். I am saying your Ephraim is coming. Amen. உங்கள் எப்ராயிம் வந்து கொண்டிருக்கிறது. Where you were put to shame, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, God is going to make you bear fruit. கர்த்தர் அந்த இடத்துல மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். That is the meaning of Ephraim. அதுதான் எப்ராயிம் என்பதற்கு அர்த்தம். Turn to your neighbor and say, my Ephraim is coming. சொல்லுங்க, என் எப்ராயிம் வந்து கொண்டிருக்கிறது. My settlement is coming. என் செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. The second thing I want to declare over you on this 1st of September. இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி உங்கள் மேல் பிரகடனப்படுத்துகிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், God is going to be compassionate over women. கர்த்தர் பெண்களின் மேல் மனதுருக்கத்தோடு இறங்கி வர போகிறார். He is going to settle them. உங்கள் ஒவ்வொருவரையும் செட்டில் செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. Your settlement is coming. உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Sarah, your settlement is coming. சாரா, உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Naomi, your settlement is coming. நவோமி, உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Ruth, your Boaz is coming. ரூத், உங்க போவாஸ் வந்து கொண்டிருக்கிறார். Your settlement is coming. உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Turn with me to Psalm 113 verse 9. சங்கீதம் 113 9ஆம் வசனத்திற்கு நாம் Psalm திரும்புவோம். 113 verse 9.
மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். Hallelujah. 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 Somebody lift your hands and say amen. Hallelujah. Here we see about a woman who has been barren. இந்த இடத்துல ஒரு பிள்ளை இல்லாத ஒரு ஸ்திரியை குறித்து நான் பார்க்கிறோம். The Lord says, I am going to change her situation. ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுடைய சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன். I'm going to settle her down. நான் அவளை செட்டில் பண்ண போகிறேன். How am I going to settle her? நான் எப்படி அந்த காரியத்தை செய்ய போகிறேன்? I am going to make her bear fruit. அவளை மிகுந்த கனி கொடுக்கிறவளாய் நான் மாற்ற போகிறேன். பிள்ளைத்தாட்சியாக்க போறேன். Amen. I'm going to make her a fruit bearing womb. நான் உன்னை பிள்ளைத்தாட்சி ஆக்க போறேன். Amen. He says he's going to fill her womb. வறட்சி முடிகிறது. Every dryness is over. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. There is a spiritual barrenness, there is a physical barrenness. ஆவிக்குரிய வறட்சி இருக்குது, சரீரபூர்வமான வறட்சி இருக்குது. Whatever barrenness you are going through, எந்த விதமான வறட்சிக்குள் நீங்கள் கடந்து சென்றாலும், God says September I am settling it down. ஆண்டவர் சொல்லுகிறார், செப்டம்பர் மாதம் நான் செட்டில் பண்ணுகிறேன். Whatever was dry will now sprout. எதெல்லாம் வறட்சியாக இருந்ததோ இப்பொழுது முளைத்து எழும்ப போகிறது. Somebody shout amen. Amen. Hallelujah. Hallelujah. He settles the childless woman in her home. Amen. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாய் மாற்றுகிறார். And he settles her in the home. வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். Till you are settled, நீங்க செட்டில் ஆகிற வரையும் you are running from hospital to hospital. ஒவ்வொரு ஹாஸ்பிடலா நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. Prayer to prayer. ஒவ்வொரு ஜெப கூட்டமா போய் கொண்டிருக்கிறீங்க. Fasting prayer to fasting prayer. உபவாச ஜெபமாக போய் கொண்டிருக்கிறீர்கள். So many advisors. அநேக பேர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார்கள். So many family functions, you are so broken. பல குடும்ப விசேஷங்களில் நீங்கள் உடைக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறீர்கள். But the Lord says, my time to settle my daughter has come. ஆமென். என் மகளுக்கு நான் செய்கிற அந்த செட்டில்மென்ட்டின் நேரம் வந்தாயிற்று. Ruth, your settlement is coming. ரூத், உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Sarah, your settlement is coming. சாரா, உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Rachel, your settlement is coming. ரேச்சல், உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Esther, your settlement is coming. எஸ்தர், உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Rebecca, your settlement is coming. ரெபெக்கா, உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Julie, your settlement is coming. ஜூலி, உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Somebody lift your hands and say amen. Amen. He settles the woman in her home. Amen. அவள் வீட்டிலே அவளை குடியிருக்க தேவன் செய்கிறார். The first point I gave you is God is going to settle you because of the promise. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை செட்டில் செய்ய போகிறார். Second, இரண்டாவதாக, because of his compassion he is going to settle you. அவருடைய மனதுருக்கத்தின்படி உங்களை செட்டில் செய்ய போகிறார். How many of you want to say amen to that? Amen. Psalm 68 and verse 10. சங்கீதம் 68 10ஆம் வசனம். Psalm 68 and verse 10 says, உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். somebody said amen. Amen. யாராவது ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Amen. Hallelujah. 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 உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. Amen. உங்க மந்தைய Amen. கர்த்தர் அந்த இடத்துல குடியிருக்க பண்ண போகிறார். Amen. God is going to settle your sheepfold in that place. ஏன் தெரியுமா? You know why? அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். Because he is a compassionate God. அவருடைய தயவினாலே அவர் ஏழைகளை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். Amen. Because of his favor he is going to take care of all the poor ones. எழுதுங்க, அவருடைய தயவினாலே By his favor எனக்கு செட்டில்மென்ட் கிடைக்க போகிறது. I am receiving my settlement. So far you have been running out of favor. இவ்வளவு நாள் அந்த தயவு இல்லாதபடி ஓடிக்கொண்டிருந்தீங்க. You have been out of favor. நீங்க அந்த கிருபை அந்த தயவை விட்டு வெளியே இருந்தீர்கள். But today God says, ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், it is time to show my favor
over Israel. Amen. இஸ்ரவேலின் மேல் என் தயவை காண்பிக்கிற நேரம் வந்தாயிற்று. It is time for me to show my favor on Zion. சீயோனின் மேலே என் தயவை காண்பிக்கிற நேரம் வந்தாயிற்று. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்வார். அதற்கு குறித்த நேரம் வந்தது. Amen. The appointed time of favor for Zion has come. Psalm 102 and verse 13. சங்கீதம் 102:13. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Why is settlement coming? Because the favor of God has come upon your life. Amen. தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் வந்தது நிமித்தம் உங்களுக்கு அந்த செட்டில்மென்ட்டை தேவன் தரப்போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல தயவு. Favor is on me. உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, என் மேல தயவு வந்துருச்சு. Amen. The favor of God has come upon me. எனக்கு செட்டில்மென்ட் கிடைக்க போகுது. I am going to receive my settlement. கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவாரா? God is going to show favor on Zion. Hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. Number 3. மூன்றாவதாக God wants to establish his kingdom on this earth இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். by settling you. உங்களை செட்டில் பண்ணுவது நிமித்தம் God is going to settle his kingdom on earth. கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை உங்கள் மூலமாக இந்த பூலோகத்தில் செட்டில் செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிச்சு? அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. How many of you have received it? Say amen. Sir, if you buy a house, நீங்க ஒரு வீடு வாங்குனீங்கன்னா is it not going to glorify the Lord? தேவனுடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தும் அல்லவா? If you build a church, ஆனா நீங்க ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது is it not going to glorify the name of the Lord? அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது அல்லவா? You're going to move from Hebron to Zion. Amen. நீங்க ஹெப்ரோன்ல இருந்து சீயோனுக்கு மாற போகிறீர்கள். Somebody shout amen. Amen. Somebody said amen. Amen. Hebron is the beginning of the blessing. எப்ரோன் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். Hebron is first people recognize you. எப்ரோன்ல தான் ஜனங்கள் எல்லாரும் உங்களை அறிந்து கொள்ள போகிறார்கள். But in Zion, ஆனா சீயோனில் you will be established. நீங்கள் உறுதிப்பட்டு நிலைப்படுத்தப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு ஆமென் சொல்ல? How many of you understand this? இவங்க புரிஞ்ச மாதிரி ஆமென் சொல்ல நான் விளக்கப்படுத்துறேன். Let me explain this to you. 2 Samuel chapter 2 verse 3. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Samuel chapter 2 verse 3. அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களை குடியேறினார்கள். Hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. David was a small time warrior. தாவீது அவர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். Small time. சிறிய ஒரு யுத்த புருஷனாக With இருக்கிறார். him, அவரோட கூட all the vagabonds were there. Who are they? யார் அவங்க? கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டல. They got debts and they didn't pay it back. நொண்டி மொடம் All the lame, the dumb and the எதெல்லாம் தப்பு செஞ்சு ஊருக்கு வெறிய அவுட்ஸ்டாண்டிங்கா நின்னுச்சோ, all the outstanding personalities were with David. அதையெல்லாம் தாவீது சேர்த்து தான் ஒரு சேனையை கட்டினார். All those people were together and David built an army with வீணா them. போனது, பாழா போனது, வாட்டா வாட்ஸில் ஊரை ஏமாத்தின கைங்க எல்லாம், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். என்னங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். ஓப்பனிங்க நல்லா இருக்குல்ல. ஆரம்பத்தில் யாரெல்லாம் கூட இருந்தாவா? கடன்பட்ட பயவங்க, முறுமுறுக்கிறவங்க. என்ன தாவீது என்னத்த பண்ண? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஊரால ஒதுக்கப்பட்டவர்கள் Amen. தாவீதோட சேனையா இருந்தாங்க. அவங்கள வச்சுதான் தாவீது ஆரம்பமே. Amen. The beginning of David was with the rejected ones which were with him. But you know what? ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இவங்கள வச்சுதான் தேசத்துல பெரிய காரியத்தை செய்தார். Amen. God did great things only through these people. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. In Hebron, எப்ரோனில் the whole of Judah. யூதா முழுவதும். The next verse in 2 Samuel chapter 2 verse 4. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஹெப்ரோன்ல இந்த முடவனுங்க, ஊரை ஏமாத்துறவங்க, இவங்க எல்லாம் கூட இருந்தாங்கல்ல, அவங்கள திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டம் தேசத்துல இருந்து வந்து சொல்லுது,
இவரை ராஜாவா மாத்த போறான். Amen. இவ்வளவு நாள் கூஜாவா இருந்தவரை திடீர்னு தேசம் நேத்து வரைக்கும் சவுலுடைய பேச்ச கேட்டுட்டு ஈட்டியோட துரத்துன கும்பல் இப்ப சொல்லுது கிரீடத்தோட வந்து நீர்தான் எங்கள் மேல் ராஜாவா. Your settlement is coming. Amen. உங்க செட்டில்மென்ட் வந்து கொண்டிருக்கிறது. Somebody said amen. First in Hebron, முதல்ல ஹெப்ரோனில் ஆரம்பிக்கும். Judah is going to come and settle you down. யூதா வந்து உங்களை செட்டில் செய்ய போகிறார். Second, இரண்டாவதாக you are going to possess Zion. நீங்கள் சீயோனை சுதந்தரிக்க போகிறீர்கள். Zion is the place where God's sanctuary is going to come. Amen. தேவனுடைய கூடாரம் வருகிற இடம்தான் சீயோன். When you are going to possess Zion, நீங்கள் சீயோனை சுதந்தரிக்கும் பொழுது it is going to be an open heaven. அது ஒரு திறந்த வானமாய் இருக்க போகிறது. It is going to be the place where the fire of God comes down. Amen. தேவனுடைய அக்கினி இறங்குகிற ஒரு இடமாய் இருக்க It is the போகிறது. place where Abraham gave his son as a sacrifice. ஆமென். ஆபிரகாம் அவருடைய மகனை பலியாக கொடுக்கப்பட்ட இடமாய் இருக்க It is போகிறது. the place where Jesus Christ is going to be sacrificed as a lamb of God. ஆமென். இயேசு கிறிஸ்து பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் கிடக்க வேண்டிய இடமாய் இருக்கிறது. 2 Samuel chapter 5 இரண்டாவது சாமுவேல் 5ஆம் அதிகாரம் verse 6 and 7. வசனங்கள் 6 7. You see, it is not easy to possess Zion. சீயோனை சுதந்தரிப்பது ஒரு லேசான காரியம் அல்ல. There will be people sitting there already. ஏற்கனவே அந்த இடத்துல குடியிருக்கிற அநேகர் இருப்பார்கள். They will say you cannot come. அவங்க உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க நீ இந்த இடத்துக்குள் வர The முடியாது. blind can come. ஆனா குருடர்கள் வரலாம். The lame can come. முடவர்கள் வரலாம். They will come and stop you. அவங்க வந்து உங்களை தடுப்பார்கள். You know why they said like that? ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? Zion is on a hill. ஏனா சீயோன் ஒரு மலையின் மேல் இருக்கிறது. If you have to capture Zion, நீங்கள் சீயோனை கைப்பிடிக்க வேண்டும் you என்றால் will have to climb from the valley to go and possess the நீங்க mountain. பள்ளத்தாக்கிலிருந்து ஏறி மலை மேல் ஏறி நீங்கள் அதை சுதந்தரிக்க So the வேண்டும். blind can push a rock, it will come and fall on David and he will die. குருடா இருக்கிறவங்க வந்து ஒரு கல்லை புரட்டி போடும்போது ஒரு தாவீது மேல விழுந்து ஒருவேளை அவர் இறந்து A விடலாம். lame person can push a rock and David can die. முடவர் ஒருவேளை வந்து ஒரு கல்லை புரட்டி விட்டு ஒருவேளை தாவீது It means இறக்கக்கூடும். impossible mountain. முடியாத ஒரு மலை. That is the Zion. அதுதான் அந்த சீயோன் மலை. So the Jebusites who are living there are saying, அந்த எபூசியர் அந்த இடத்துல குடியிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் you will not get here. நீ இங்க வர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. In verse 6 if you read, 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். எங்க இருந்து? எப்ரோன்ல இருந்து எருசலேமுக்கு போறாரா? அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுங்க எண்ணி. they thought David cannot capture that. ஆறாவது சின்ன பையன் எப்ரோன்ல இருந்து வந்து சீயோனை பிடிக்கிறானா? Who is this boy who's coming from Hebron and he wants to capture Zion? சின்ன யூதாவில இருந்துட்டு பெரிய இஸ்ரவேல்ல வந்து சீயோனை பிடிச்சிருவானா அவன்? He's living in a small town of Judah and will he come and capture Israel? முடியுமா? Can he do that? நேத்து பெஞ்ச மழையில பிறந்த பையன் சும்மா ஒரு கோலியாத் அடிச்சிட்டான்னா உடனே பிடிச்சிருவானா? அதெல்லாம் முடியாதுங்க. நாங்களாம் தொன்று தொட்டு இங்கே இருக்கிறோம். நாங்களாம் பூர்வீகமாக இங்கே இருக்கிறோம். இதை பிடிக்க முடியாது. அவங்க நாங்களாம் இந்த பிசாசு எண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவனால் முடியாது. ஏன்னா அவனுக்கு நம்முடைய ப்ரீவியஸ் கெப்பாசிட்டி தான் தெரியும். அவனுக்கு தெரியல செப்டம்பர் மாதம் செட்டில்மெண்ட் மாதம் என் மேல புதிய அபிஷேகம் இருக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் இப்போ வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஏய் ப்ரோ, நீங்க போன சீசன்ல என்ன பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சீசன்ல இருந்த தாவீது இல்ல, இது அப்கிரேடட் வெர்ஷன். ஊருக்கு வெளியில வெட்டி பயல்களோட சுத்திக்கிட்டு இருந்த தாவீது இல்ல, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிற சீயோனை பிடிக்க போகிற தாவீது இப்ப வந்திருக்கிறாரு. சவுல் துரத்துற தாவீது இல்ல, anointed upgraded version. இப்ப ராஜா வர்றாரியா? கூடவே இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜா வர்றாரியா?
நீ தாவீதா சின்ன பயலா, You were a small boy. You நீ were a small boy, கோலியாத்தை David, அடிச்ச, and you hit David. உனக்கு Goliath, பேர் வந்துச்சு. and you received a good name. அதுக்கப்புறமா எல்லாம் காரி துப்புனாங்க. And after that, everyone was speaking against ஏன்னா you. சவுல்னு ஒருத்தன் துப்புனா மத்தவங்களும் சேர்ந்து துப்புனானுங்க. Because Saul was against you, so everyone was against இந்த you. உலகம் அப்படிதான். The world is like எவனோ உன்னை பத்தி இன்டர்நெட்ல எழுதுனதை வச்சு எல்லாம் அப்படியா தூ, அப்படியா தூ, அப்படி துப்பிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வரும், that. Amen. One day will come. சீயோன் கோட்டையை பிடிச்ச உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, Amen. கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நீ தான் தகுதியானவன் சொல்லி ஒரு சீசனை மாத்திர அந்த செட்டில்மெண்ட் இந்த மாதம். Amen. This is the month God is going to settle you, and you're going to capture Zion, and everyone will be surprised to see that. Somebody turn to your neighbor and say, my settlement is coming. என் செட்டில்மெண்ட் வந்துருச்சு. நான் செட்டில் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. சொல்லுங்க My ஆமென். time of settlement has come. நான் வயசு எவ்வளவு ஆயுது, போயினே இருக்குதுல்ல, வயசு போயினே இருக்குதுல்ல, இதுக்கு மேல திருப்பி இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு வருமா? டைம் ஆயிருச்சுங்க ப்ரோ, டைம் ஆச்சு ப்ரோ, டைம் ஆச்சு ப்ரோ. சிஸ்டர் என்ன டைம் ஆச்சு இல்ல, டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு தடவை நம்ம வந்து அப்படியே கருப்பெல்லாம் போட்டு கலர் பண்ணிட்டு இருக்க முடியும்? டைம் ஆச்சு சிஸ்டர், டைம் ஆச்சு சிஸ்டர், நம்ம வேலையை முடிச்சாகணும். இதுக்கு மேல பல்லு விழுந்து போன தாத்தா பாட்டியான பிறகு பொசஸ் பண்ண முடியும். இப்பொழுதும் எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இருக்கிறது. சீயோன் கோட்டையை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. The time to capture the Zion has come. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, டைம் ஆச்சு. டைம் ஆச்சு. சொல்லுங்க, நேரம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சு. செட்டில்மெண்ட் வந்துருச்சுங்க, வந்துருச்சுங்க. இதுக்கு மேல என்னங்க பொறுமையா இருக்குது? இப்போ கர்த்தர் பிராமிஸை பொசஸ் பண்றதுக்காக உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். Amen. God is calling you and me to possess the promise what he has given to you. When God gives you the rest, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும் பொழுது, when God settles you in the place, கர்த்தர் அந்த இடத்துல உங்களை குடியிருக்க செய்யும் பொழுது, you are going to build the sanctuary of God. நீங்கள் தேவனுடைய கூடாரத்தை கட்டி எழுப்ப போகிறீர்கள். Zion Zion is for establishing the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ஸ்தலமாய் இருக்க Is போகிறது. to build the sanctuary of God. தேவனுடைய கூடாரத்தை கட்டுகிற இடமாய் இருக்க Whole போகிறது. world is going to come to it. முழு உலகமும் அந்த இடத்திற்கு வரப்போகிறது. You are going to build that sanctuary. நீங்கள் அதை கட்ட போகிறீர்கள். அந்த எழுப்புதல் மையத்தை நீங்க கட்ட போறீங்க. You are going to build that revival sanctuary. Hallelujah. Hallelujah. Let's read the promise again. நம் வாக்குத்தத்தத்தை திரும்பவுமாக படிப்போம். Numbers 33:53. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள், அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். எழும்பி நிக்கலாமா? Can we all stand up? சபரதனமசி ரியந்தரபாசிகெனமி அந்துலபா. I want you to also read 2 Samuel chapter 5 verse 7. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஆனாலும் தாவீது, எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் தாவீது இந்த எபூசியர்கள் எண்ணினார்கள், பேசினார்கள். எபூசியர்கள் எண்ணினார்கள். The Jebusites, they were counting and they were speaking. They were thinking. They were thinking that David cannot enter. தாவீது அந்த இடத்திற்குள் வர முடியாது என்று எண்ணினார்கள். They spoke. அதற்கு விரோதமாக பேசினார்கள். That David, you cannot enter. தாவீதே, நீ உள்ளேயே வர முடியாது. Blind and lame will stop you. குருடர்களும் சப்பானிகளும் உங்களை தடுப்பார்கள். That means you don't need healthy men like us. Even the blind and the lame who are sitting and asking alms, they will stop you. பலசாலிகள் தேவையில்லை. குருடர், முடவர் இப்படிப்பட்டவங்களே உங்களை தடுத்து நிறுத்திட முடியும். They did not understand the anointing on David. தாவீதின் மேல் இருந்த அபிஷேகத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. He is now in a different league. இப்ப அவர் வேற லெவல்ல இருக்கிறாரு. He is going to come into the possession of the promise. ஆமென். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற அந்த நேரத்திற்குள் அவர் வந்து விட்டார். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Are you willing to be like a king? நீங்க ராஜாவை போல இருக்க எண்ணுகிறீர்களா?
You're going to keep praising the Lord. ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். Everything that promised is going to come to possession. எதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். Settlement is coming. Settlement வருகிறது. The Lord settled the tribes of Israel in their homes. ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரத்தாரை அவர்களுடைய இடங்களில் வீடுகளில் தேவன் செட்டில் செய்தார். God is going to settle you in your home. கர்த்தர் உங்களை உங்கள் வீடுகளில் குடியிருக்க செய்ய போகிறார். Amen. Amen. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் I bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதி. I release them with your blessing. அவர்களை ஆசீர்வதித்து நான் போக விடுகிறேன். I release them and bless them. சமாதானத்தோடே போவார்களாக. Let them go in peace. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.